வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீலங்காவின் மூத்த பாடகியான கலாசூரி நந்தா மாலினி நேற்று மறைந்த நிலையில் அவரது உடலுக்கு இன்று காலை முதல் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவரது மறைவை முன்னிட்டு 3 நாட்களுக்கு தேசிய துக்க தினத்தை பிரகடனப்படுத்தியுள்ளது. யார் இந்த நந்தா மாலினி என்பதை தமிழ் மக்கள் பெரிதும் அறியாமல் விட்டாலும் சிங்களவர்களுக்கு இல்லைனால் ஸ்ரீலங்காவிற்கு அவர் ஒரு முக்கியமான பாடகி, மூத்த பாடகி. இலங்கையில் இந்திய படையினர் நிலை கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அப்போதைய ஜேஆரின் அரசாங்கத்திற்கு எதிராகவும் தீவிரமான அரசியல் விமர்சனங்களை கொண்டிருந்த காற்று என்ற அர்த்தப்படத்திற்குரிய சிங்களத்தில் பவன என்ற பெயரில் அன்றைய நாட்களில் வெளிவந்த பாடல் தொகுப்பு இலங்கையின் வரலாற்றில் முக்கியமான ஒரு பாடல் தொகுப்பாக நோக்கப்பட்டது. அந்த தொகுப்பில் பாடியவர், அனைத்து பாடல்களையும் பாடியவர் நந்தா மாலினி. அந்த பாடல்களை எழுதியவர் சிங்களத்தின் இன்னொரு முக்கியமான பாடலாசிரியர். இப்போது நந்தா மாலினி மறைந்து விட்டார். ஆனால் அவரை குறித்த சில நினைவு பதிவுகளை இப்போது சொல்ல வேண்டும். 87 முதல் 89ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை இலங்கையில் ஜேவிபியின் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி இடம்பெற்ற போது அப்போது ஆட்சியில் இருந்த ஜேஆர் ஜெயவர்தன அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு கலை வடிவ எதிர்ப்பாகவும் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய படையினர் இலங்கையில் நிலை கொண்டிருந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் இந்த பவன பாடல் தொகுப்பில் அத்தனை பாடல்களும் இருந்தன. இலங்கையில் இந்தியா செய்த தலையீடு ஸ்ரீலங்காவின் இறையாண்மை மீதான தாக்குதலாக சிங்கள பாடலாசிரியர் சுனில் ஆரியரத்னவால் எழுதப்பட்ட அனைத்து பாடல்களையும் நந்தா மாலினி இந்த இசைத்தொகுப்பில் பாடியிருந்தார். அன்று இந்த பவன தொகுப்பு பாடல்கள் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு, அதாவது ஜேஆர் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் இவற்றை ஒளிபரப்பு செய்யவும் தடை விதிக்கப்பட்டது. அன்று இந்த பாடல்களை பாடியமைக்காக, இல்லையென்றால் இந்த பாடல்களை எழுதியமைக்காக நந்தா மாலினி மற்றும் சுனில் ஆரியரத்ன ஆகியோர் அரசு தரப்பால் அச்சுறுத்தப்பட்டார்கள். இதனால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட காரணத்துடன் இந்த இருவருமே அன்றைய நாட்களில் தற்காலிகமாக இலங்கையை விட்டு வெளியேறி பிரான்சில் கொஞ்ச காலம் வசித்திருந்தனர். பின்னர் மீண்டும் நாடு திரும்பி இருந்தனர். இந்தியாவின் லக்னோவில் உள்ள புகழ்பெற்ற பட்கண்டே இசை பல்கலைக்கழகத்தில் தனது இளமை காலத்தில் சாஸ்திரிய சங்கீதத்தை பயின்ற நந்தா மாலினி இந்தியாவில் தான் பயின்ற அதே இசையை கொண்டே இந்திய படையினரின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான நிலைமையை தனது பவன இசை தொகுப்பில் பிரதிபலித்திருந்தார். இந்தியாவுக்கு எதிரான சீற்றத்தை அவர் வெளிப்படுத்தினார். இலங்கையில் நிலை கொண்டிருந்த அந்நியர்களே என அந்த பாடல் தொகுப்பில் அவர் இந்திய படையினரை சாடினார். இந்திய தேசிய கீதமான ஜனகணமனவின் வரிகளின் சாயலை மறைமுகமாக பயன்படுத்தி சாது ஜனகணமனா என்ற இன்னொரு பாடலை பாடி பிராந்திய வல்லரசான இந்தியா இலங்கை விவகாரங்களில் ஆதிக்கம் செலுத்துவதை ஜேஆரின் பலவீனமான ஆட்சியால் தடுக்க முடியவில்லை எனவும் அவர் தனது பாடலால் இல்லல் செய்தார். இலங்கையில் அன்றைய நாட்களில் இளைஞர்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறை, இளைஞர்களிடமிருந்த வறுமை மற்றும் அரசியல் ஊழல்களை நந்தா மாலினியின் பவன என்ற இசை தொகுப்பு மிக தைரியமாகவும் துணிச்சலாகவும் தோலெடுத்து காட்டியது. என் மகன் விலங்கிட்டு அழைத்து செல்லப்படுகின்றான் என இந்த பாடல்களில் கதறல்கள் இருந்தன. இந்த பாடல்களில் வடக்கில் இந்திய படையினரால், இல்லையென்றால் வடக்கு கிழக்கில் இந்திய படையினரால் துன்புறுத்தப்படும் தமிழிளைஞர்கள் குறித்த ஒரு விரக்தியும் சொல்லப்பட்டது. ஆனால் முக்கியமாக ஜேவிபி கிளர்ச்சி காலத்தின் போது படையினரால் கை செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கும் படுகொலைகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட சிங்கள இளைஞர்களின், அந்நியர்களின் கதறல்களை இந்த பாடல் தொகுப்பு வெளிப்படுத்தியிருந்தது. அத்துடன் பௌத்த மதத்தின் பேரால் நடக்கும் போலித்தனங்களையும் அரசியல்வாதிகளுக்கு துணை போகும் பௌத்த பிக்குகளையும் விமர்சித்து அன்று நந்தா மாலினி பாடல்களை பாடியதால் அவருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. அன்று வெளியான இந்த பாடல் தொகுப்பு ஜேவிபியினருக்கு சாதகமாக இருந்தது. இப்போது அதே ஜேவிபி உள்ளுடன் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் பதவியில் உள்ள காலத்தில் தான் நந்தா மாலினி நேற்று மறைந்திருக்கின்றார். இதனால் தான் அனுர அரசாங்கத்தால் 3 நாட்களுக்கு தேசிய துக்கம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 82 வயதான நந்தா மாலினியின் மறைவுக்கு தனது இரங்கலை வெளியிட்ட அரசு தலைவர் அனுர காலத்தின் உண்மையான இசை ஜாம்பவான் என்றும் வர்ணித்திருக்கின்றார்.
ஆனால் சமகால இலங்கை அன்று நந்தாமாலினி பாடிய இலங்கையாக இப்போது இல்லை. அது எவ்வளவோ மாற்றங்களை கண்டுவிட்டது. இப்போது அன்று இந்தியாவை எதிர்த்த ஜேவிபி இப்போது அதே இந்தியாவுடன் புதிய பாதுகாப்பு டீல்களை செய்வதற்கு தயாராகின்றது. அதன் அடிப்படையில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு பயணப்பட காத்திருக்கின்றார். அதற்கான தயார்படுத்தல்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் 22ஆம் திருத்தம் மற்றும் கல்முனை ஹிஜாப் ஆகியன பலமாக அதிர்வுகளை உருவாக்கிய நிலையிலும் நல்ல பைத்தியங் டாக்டர் பைத்தியங் என மஹிந்த மகன் நாமலுக்கு வக்காலத்து வாங்கிய வடக்கின் ஃபோமலின் புழுகு சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அரசு தரப்பு அமைச்சக முகம் ஒன்று அர்ச்சனை செய்த பின்னணியிலும் சில விடயங்கள் நகர தலைப்பட்டன. நல்ல பைத்தியம் நல்ல பைத்தியம் இருங்க நல்ல பைத்தியம் 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 டாக்டர். வடக்கின் சுயேட்சை கிளாடியேட்டர் எம்பி நாமல் ராஜபக்சவுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டாலும், மஹிந்தவை தனது தந்தை என விழித்து கொண்டாலும், நாமல் ராஜபக்சவை தனது தம்பி என விழித்து கொண்டு நேற்றும் அவருக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவை வெளிப்படுத்திய போதுதான் அவரை அரசு தரப்பின் அமைச்சர் ஒருவர் பைத்திய டாக்டர் என விழித்திருந்தார். ஆனால் நாமலுக்கு அர்ச்சுனா எம்பி வக்காலத்து வாங்கி கொண்டாலும் நாமல் இந்த ஊழல் முறைகேடுகளில் சிக்கும் நிலைமைகள் எதுவுமே மாறவில்லை. இதனால் இன்று காலை மீண்டும் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சிஐடி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு செல்ல வேண்டி வந்திருக்கின்றது. ராஜபக்ச அதிகார மையத்தின் கடந்த கால முறைகேடுகளில் மஹிந்தவின் பிள்ளைகள் மாட்டுப்பட்டுள்ளனர். யோசித மீது இந்த வாரம் குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில்தான் இன்று நாமலும் சிஐடிக்கு இழுத்தெடுக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக இவ்வாறு விசாரணைக்கு வருமாறு நாமலுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ள நிலையில்தான் இன்று நாமல் புலனாய்வாளர்களால் வறுத்தெடுப்பு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த வறுத்தெடுப்புக்கு பின்னர் அவர் கைதாவாரா என்று ஒரு பரபரப்பு இருந்தது. ஆனால் இந்த செய்தி பதியப்படும் போது எந்த விதமான கைதுகளும் இடம்பெறவில்லை, அதேபோல விசாரணைகளும் முடிவடையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த விசாரணை தொடர்பான மேலதிக விவரங்கள் இந்த பதிவு பதியப்படும் போது செய்தி வீச்சுக்கு கிட்டவில்லை. இதற்கிடையே நேற்று நாடாளுமன்ற வளாகத்துக்கு சென்ற அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா அங்கு நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் வடக்கு கிழக்கின் காணி விடுவிப்பு குறித்து சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு நோக்கங்களுக்கு தேவைப்படாத வகையில் படையினர் காணிகளை வைத்திருந்தால், ஏதாவது காணிகள் அவ்வாறு இருந்திருந்தால் அதனை விடுவிக்கும் நகர்வுகளை துரிதப்படுத்துமாறு படைத்தரப்புக்கு அவர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியிருந்தார். அதனை அரசாங்கமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இந்த விடயத்தில் எந்த காணி தேசிய பாதுகாப்புக்கு தேவை, எந்த காணி தேவையில்லை என்பதை அரசியல்வாதிகள் தீர்மானிக்க முடியாது. அதனை தீர்மானிப்பது முப்படையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் பொறுப்பு என்றும் அனுர இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கின்றார். இங்குதான் அந்த நுட்பம் இருக்கின்றது. கிளிநொச்சியில் ஊடகமன்றமாக செயற்பட்ட இடத்தை தற்போது இராணுவம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. இது நீங்கள் அறிந்த விடயம். A9 வீதிக்கு அருகில் அமைந்துள்ள சுமார் 4 ஏக்கர் நிலத்தையும் அதில் உள்ள கட்டிடத்தையும் படைத்தரப்பு வச்சிருக்கும் நிலையில் அதனை திருப்பி வழங்குமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் அதனை திருப்பி வழங்க முடியாதென இந்த வாரம் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்திருக்கின்றது. பாதுகாப்பு காரணங்களால் இந்த நிலத்தை விடுவிப்பது சாத்தியமில்லை என அதை கூறியிருக்கின்றது. பாதுகாப்பு காரணங்களால் குறிப்பிட்ட நிலத்தையும் கட்டிடத்தையும் விடுவிப்பது சாத்தியமில்லை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பதை உங்களுக்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அரசு தலைவரின் சிரேஷ்ட உதவி செயலாளர் வீரசிங்க கடிதம் ஒன்றையும் இந்த வாரம் எழுதியிருக்கின்றார். கிளிநொச்சி ஊடகமன்றம் அனுரகுமார திசாநாயக்கவுடன் நேரடியாக இந்த காணியை விடுவிக்குமாறு, தமது பணியகத்தை விடுவிக்குமாறு முறையீடு செய்து சுமார் 3 மாதங்களுக்கு பின்னர் அரசு தலைவர் செயலகத்திலிருந்து கிளிநொச்சி ஊடகமன்றத்திற்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டது. கடந்த 12ஆம் தேதி இந்த கடிதம் கிட்டியிருந்தது. இந்த இடத்தை விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி அனுரவின் செயலகம் குறிப்பிட்டிருக்கிறது. இப்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு நோக்கங்களுக்கு தேவைப்படாத வகையில் படையினர் ஏதாவது காணிகளை வைத்திருந்தால் அதனை விடுவிக்கும் நகர்வுகளை துரிதப்படுத்துமாறு படைத்தரப்புக்கு நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து அனுர அறிவுறுத்தியுள்ளதான செய்திகள் எல்லாம் இன்று பரபரப்பாக வந்துள்ளன. ஆனால் சில வாரங்களுக்கு பின்னர் இவ்வாறாக இந்த காணிகளை விடுவிக்க முடியாதென பாதுகாப்பு அமைச்சு நோ சொன்னது, அதாவது இல்லை என மறுத்தது எனவும் இதே அனுர செயலகத்திலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டாலும் ஆச்சரியம் ஏதுமில்லை. ஏனென்றால் கிளிநொச்சியின் அந்த ஊடகமன்ற காணி விடுவிப்பு விடயத்தில் இதுதான் இந்த வாரம் நடந்திருக்கின்றது. இதற்கிடையே இன்னும் 3 வார காலங்களுக்கிடையே ஐநா மனித உரிமை பேரவையில்
63ஆம் அமர்வு நடைபெறவுள்ள நிலையில் இவ்வாறான காணி விடுவிப்பு குறித்த கருத்துண்டுகள் எல்லாம் நீட்டப்படுவது வேறு விடயம். இதற்கிடையே ஸ்ரீலங்கா நகர்த்த திட்டமிடம் 22ஆம் திருத்த மசோதா குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர் அதாவது ஸ்பெஷல் ரெப்போர்ட்டர் மார்க்ரெட் சட்டர்வாய்ட் தெரிவித்த விமர்சன கருத்தை தமது அரசாங்கத்திற்கு கணக்கில் எடுக்கும் நோக்கம் கிடையாதென இந்த வாரம் அனுரவின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான பிமல் ரட்நாயக்கா நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க, அப்படியெல்லாம் ஐநா கரிசனையை உதாசீனம் செய்ய முடியாதென உடனடியாகவே ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சரும் இன்னொரு அனுரவின் தளபதியுமான விஜித ஹீரத் வந்திருக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் இது பாரதூரமான ஒரு விடயம் என்று. பிமல் ரட்நாயக்கா சொல்லிவிடலாம், ஆனால் வெளியுறவு அமைச்சகத்தை வைத்திருப்பவர் விஜித ஹீரத் என்றபடியால்தான் அவர் ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளரின் கரிசனைக்கு ஸ்ரீலங்கா முறைப்படி பதிலளிக்கும் என தெரிவித்தார். ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஜெனீவாவிலிருந்து அனுப்பப்பட்ட கடிதத்தில் இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வரும் வயதை நீடிப்பதற்காக கொண்டு வரப்படும் இந்த 22ஆம் அரசியலமைப்பு திருத்தம் நாட்டின் நீதித்துறையை கடுமையாக தாக்கும் என்ற கவலையை கொண்டிருந்த நிலைதான் இப்போது விஜித ஹீரத்தின் இந்த பதில் வந்திருப்பதையும் நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் அனுரகுமார திசாநாயக்கன் அரசாங்கத்திற்குள்ளேயே பிமல் ரட்நாயக்கா விஜித ஹீரத் போன்றவர்களுக்கு இடையில் எல்லாம் உரசல்கள் இருக்கின்றன. இப்போது அனுர அரசாங்கத்திற்கு வெளியில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்தும் உரசலை விட உள்ளக ரீதியிலும் உரசல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. என்றாலும் அனுர என்ற ஒற்றை மனிதர் அதை வெற்றியெல்லாம் சமாளித்து கொண்டு செல்ல தலைப்படுகின்றார் என்பது இன்னொரு விடயம். இவை இலங்கை நகர்வுகள். அடுத்து தமிழக நிலவரங்களை கொண்டால், தமிழக முதல்வர் விஜயின் வெற்றி கழகத்தின் முக்கிய பேச்சாளரான நாஞ்சில் சம்பத்துக்கும் திமுகவினருக்கும் இடையே ஒரு தொலைக்காட்சி வாத நிகழ்ச்சியில் மோதல் ஏற்பட்டது. நாஞ்சில் சம்பத் சர்ச்சைக்குரிய வகையில் திமுகவினரை பார்த்து அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகித்ததால் அவர் கதிரை ஒன்றால் தாக்கப்பட முனைந்தவை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. சென்னை முகப்பேர் பகுதியில் பிரபல எண்ணியல் மற்றும் யூடியூப் ஊடக அமைப்பான பிஹைண்ட் வுட்ஸ் ஏற்பாடு செய்த இந்த விவாத நிகழ்ச்சியை பிரபல ஊடகர் ரங்கராஜ் பாண்டே நடத்திய போதுதான் நாஞ்சில் சம்பத் திமுகவை அவதூறான வார்த்தைகளால் கடுமையாக விமர்சித்ததை அடுத்து இந்த மோதல் வந்தது. அதன் பின்னர் அவர் மீதான தாக்குதல் முயற்சி நடந்தது. அதன் பின்னர் நிகழ்ச்சி நிர்வாகம் நாஞ்சில் சம்பத்தை தொடர்ந்து இந்த அரங்கில் பேச அனுமதிக்காமல் நிகழ்ச்சியை தொடர்ந்திருக்கிறது. நாஞ்சில் சம்பத் மிக மோசமாக தமது கட்சியை விமர்சித்ததாக திமுக தரப்பினர் கொந்தளிக்கின்றார்கள். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஈரானுக்கு எதிராக ஒரு மிக கடுமையான பொருளாதார நடவடிக்கை எடுக்கப் போவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தலை விடுத்த நிலையில் இது ஒரு சட்டவிரோத மிரட்டல் அச்சுறுத்தல் என ஈரான் கண்டனம் செய்திருக்கின்றது. ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தல் அமெரிக்காவின் போர் மற்றும் இராணுவ ஆக்கிரமிப்பின் மறுவாக்கம் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த ஈரான் மீது இவ்வாறான தடைகளை விதிக்க உத்தரவிடுவர்கள் அல்லது அதனை செயற்படுத்த முனைவோர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் ஈரான் சூளுரைத்திருக்கின்றது. என்றாலும் ட்ரம்ப் ஈரான் மீதான தனது பிடியை இருக்கும் வகையில் புதிய புதிய நகர்வுகளையும் மிரட்டல்களையும் விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.